பள்ளியின் சார்பாக எமது வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி நடைமுறை இது எல்லாமே நமக்கு தெரிந்ததுதான். நமது பள்ளியில் தினமும் காலை சத்துணவும் மதிய உணவும் வழங்கப்படுகிறது. இந்த காலை சத்துணவு மிகவும் முக்கியமாக உள்ளது. இது யார் கொண்டு வந்தா? நமது முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. மதிய சத்துணவு யாருமா கொண்டு வந்தா சொல்லுங்க? காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதை விட இன்னொரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க, பிரியாணி சாப்பிடும் திட்டம். இது யார் கொண்டு வந்தா? கடந்த நாட்களில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் இன்பவெள்ளி ஆசிரியர்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா? எந்த பள்ளியிலுமே இல்லாத ஒரு விசேஷித்தம் ஒரு செய்கை இங்கே நடைபெறுகிறது. மாதத்துக்கு ஒரு 4 முறை பிரியாணி கொடுத்துறேன். யார்? ஊர் மக்களாகிய நீங்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிள்ளைகள் பிரியாணி எப்போ கிடைக்கணும் ரொம்ப விரும்பி சாப்பிடுகிற ஒரு உணவு. எங்கேயுமே எந்த பள்ளிக்கூடத்திலும் இல்லாத ஒரு செயலை நீங்கள் செய்து வருகிறீர்கள். ஆகவே இங்கே பள்ளி சிறார்கள் இங்கே நல்லா சாப்பிட்டு செல்வதை நான் பார்க்கும் பொழுது மிகவும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்படிப்பட்ட நல்ல திட்டங்கள் உருவாவதற்கு துணையாக இருந்த திருமதி இன்பவெளி டீச்சர் ஆசிரியர்கள் எனது பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒரு தலைமை ஆசிரியரும் 4 ஆசிரியரும் 5 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். ஆன்மீக போதனை தினமும் காலை 20 நிமிடங்கள் மாணவர்களுக்கு வேத பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மாதம் ஒரு முறை சிறுவர் ஊழியர் பள்ளிக்கு வந்து ஆன்மீக போதனை கொடுக்கப்படுகிறது. கல்வியை பெறுவதோடு ஆன்மீகத்திலும் வளர்ச்சி அடைந்து வருகின்றனர். பாடத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு துரைராஜ் மங்களவதி இவர்களின் மகள்களின் குடும்பங்கள் சார்பாக பாடத்திற்கான பரிசுகளும் விளையாட்டு போட்டிக்கான பரிசுகளும் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு ஐடி கார்டு திலகர் அண்ணன் குடும்பம் சார்பாக வழங்கப்பட்டது. சீருடை அமெரிக்காவில் உள்ள மோகன் அண்ணன் குடும்பம் சார்பாக வழங்கப்படுகிறது. மேலும் ரிச்சர்ட் மில்லர் ரூபாய் 5000, ரயான் மில்லர் ரூபாய் 5000, ஏதேன் தாமஸ் ரூபாய் 5000, வி ராஜசிங் ரூபாய் 10,000, ஜே சாமுவேல் ரூபாய் 10,000 இவ்வாறு பள்ளியின் வளர்ச்சி திட்டத்திற்காக நன்கொடை வழங்கிய அனைத்து குடும்பத்தாருக்கும் பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கல்வி புரவலர் திட்டம். இத்திட்டத்தின் சார்பாக நிரந்தர வைப்பு நிதியிலிருந்து ஒவ்வொரு வருடமும் வட்டியை மட்டுமே எடுத்து கல்வி வளர்ச்சி பணிக்காக செலவிடப்படுகிறது. மாணவர்களுக்கு ஸ்கூல் பேக் வழங்கிய அலிஸ் அம்மா குடும்பத்தாருக்கும் எங்களுடைய பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றி வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ராஜ்குமார் ஆர்த்தர் அவர்கள் மாதம் மாணவர்களுக்கு பிரியாணி உணவு வழங்குவதற்காய் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவ்வப்போது நினைவு நாள், திருமண நாள், பிறந்த நாள் தினத்தை முன்னிட்டு ஐஸ்கிரீம் மற்றும் அறுசுவை உணவுகளை வாரி வழங்குகிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் எமது பள்ளியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு தினமும் அனைத்து மாணவர்களுக்கும் காலை உணவு மதிய உணவு வழங்கப்படுகிறது. பிரைமரிக்கு தான் காலை உணவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எமது பள்ளியில் 1ஆம் வகுப்புலேருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் வழங்கப்படுகிறது. 5 ஆசிரியர்களை கொண்டு கல்வி திட்டம் திறம்பட கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எனவே உங்கள் குழந்தைகளையும் நமது பள்ளியில் சேர்த்து படிக்க வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நன்றியை தெரிவித்து இவ்வறிக்கையினை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.